இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச கடலை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இதை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல நல்லா வறுபட்டுரும். இந்த மாதிரி தோல்லாம் பிரிஞ்சு வரும் தனியா. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூடு ஆறட்டும். இதில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்டடாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் மிட்டாய் நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். அதே போல் இன்னொரு கப்லேயோ இல்லை ஸ்பூன்லேயோ நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு நைஃப் ஒன்று பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே கட் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிடும். அப்புறம் கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பேனில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைய ஆரம்பிக்கும். இது ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி திக்கானதும் கம்பி பதம் வேணும் நமக்கு. தண்ணியில ஒரு டிராப் விட்டு பாருங்க. இப்ப நான் அதை எடுத்து காட்டுறேன். இப்ப இதை உடைச்சு காட்டுறேன். எப்படி உடையுது பாருங்க. இதான் கரெக்டான பதம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வறுத்து வச்சிருக்க மலாட்டை இதுல சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை உடனே நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஒரு கப்பில் நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அந்த கப்பால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஈவனாக ஆக்கிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேணுன்றதுனால நான் 1/2 கப் குவான்டிட்டிக்கு பண்ணேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப் வெல்லம் சேர்த்து பண்ணிவிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு சர்ஃபேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிவிடுங்க. இல்லைனா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் இதை உடைச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. சேம் டைம் சாஃப்டாகவும் உடையுது பாருங்க. இது நம்ம வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக். என் குழந்தை இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். நம்ம வீட்டிலேயே சுலபமாக செய்யக்கூடிய கடலை மிட்டாய் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.